கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலும் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவன் நாம் இயேசுவை பணிந்திடுவோம் என்கிற பாடலை நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட பாடுவோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒரு தந்தையை போல ஒரு தாயை போல தாங்கி தோளில் சுமந்தி ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிற அந்த மாதத்தின் கடைசி ஆராதனை நாளிலும் கூட நம்ம எல்லாரும் பங்கெடுக்கும்படி கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட அந்த பாடலை கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கைகளை தட்டுவோமா இருக்கிற தம்பி தங்கச்சி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தந்தை போல நம்மை தாங்குகிற தெய்வம், தோளில் ஏந்தி சுமக்கிற நம்முடைய ஆண்டவர், சேதம் ஒன்றும் அணுகாதபடி ஒவ்வொரு நாளும் காக்கிற அந்த தெய்வத்தை கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கூட மகிமைப்படுத்துவோமா. நல்ல உற்சாகத்தோடு கூட தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே, தந்தை போல் நம்மை தாங்கியே தோளில் ஏந்தி சுமந்தனரே, சேதமேதும் அணுகிடாமல் காத்த தேவனை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். சேர்ந்து பாடுவோமே. ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். கார் இருள் போன்ற எத்தனையோ வேளைகள் நம்முடைய வாழ்வில் வந்தது உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மை தேற்றி இருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற தெய்வம் இன்னும் என்றுமாய் நம்மை தாங்குகிறபடினாலே மகிழ்ச்சியோடு துதிப்போமே. காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே. சேர்ந்து பாடுவோம். காரிருள் போன்ற வேளையில் பாரில் நம்மை தேற்றினாரே, நம்பினோரை தாங்கும் தேவன் இன்றும் என்றுமை துதித்திடுவோம். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம், ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம், ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். பச்சை போல் வெண்மையாகிட இரத்தாம்பரம் போல் சிவப்பாயிருக்கிற பாவங்களை நம்மை விட்டு நீக்கும்படியா நம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்ட அந்த அன்பு ஆண்டவரை துதிப்போமே. முன்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமா கைகளை தட்டி பச்சை போல் வெண்மை ஆகிட பாவம் யாவும்
அருளி செய்கிற அன்பு ஆண்டவர் அவர். மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கட்டுகள் யாவும் அறுத்துமே, கண்ணீர் கவலை அகற்றினாரே. கட்டுகள் யாவும் அறுத்துமே, கண்ணீர் கவலை அகற்றினாரே. துதியின் ஆடை அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். துதிக்கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். சேர்ந்து பாடுவோமா? ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். துதிக்கீதமே பாடியே அவை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். கட்டுகள் யாவும் அறுத்துமே, கண்ணீர் கவலை அகற்றினாரே. எத்தனை பேர் சொல்ல முடியுது காலவேளையில? என்னுடைய கட்டுகள் எல்லாம் அறுத்து இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். கண்ணீர் கவலைகளை அகற்றி இருக்கிறார். துதி நாடை அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவேன். துதிக்கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஒரு நாள் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவர் வானத்திலே தோன்றுவார். நாமும் அவரை சந்திக்க ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தை சென்றடைய போகிறோம். அவருடைய சாயலாய் மாறி நீடுளையாய் அவரோடு கூட வாழப் போகிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு கூட வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாடுவோமே. வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகி ஏகிடுவோம். சத்தமா? வானத்தில் இயேசு தோன்றிடுவார், ஆயத்தமாகி ஏகிடுவோம். அன்பர் இயேசு சாயலடைந்து என்று மகிழ்ந்தே வாழ்த்திடுவோம். துதிக்கீதமே வாழ்த்தி வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதி தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். மறுபடியும் சொல்லுவோம். துதிக்கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதி தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். நாம் ஆராதிக்கிறவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். ஒரு அருமையான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். அந்த பக்தன் விதமாய் பாடுகிறார். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால், அவருடைய வார்த்தையே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. காரணம் என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சின்ன பச்சிளம் குழந்தைகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழ மட்டும்தான் தெரியும். மீதி எல்லாம் யார் தான் பார்க்கணும்? அதை பெற்றெடுத்த தாய் தான் பார்க்கணும். எல்லாம் பார்த்துருவாங்க. அந்தந்த வேலைக்கு என்னென்ன உண்டோ அதுக்கு ஒரு சிக்னல் கூட கொடுக்கணும். ஆனால் எங்கள் குழந்தை அந்த சிக்னல் கூட தராது. நாங்கள் தான் தட்டி என்ன செய்யணும்? ஆனால் நம்ம ஆண்டவர் நம் ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். அவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை அசைத்து சொல்லும் அல்லேலூயா. அவர் நம்மை பாராதிருக்கிற ஆண்டவர் அல்ல, நம்மை கவனியாதிருக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் அறிவார் தம்முடைய ஜனத்திற்கு எந்தெந்த காரியங்கள் என்னென்ன சூழ்நிலையில தேவைப்படும் என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர்
இன்னும் அவர்களை சார்ந்த கூட்டம். அப்படிப்பட்ட ஒரு பெருந்திரள் கூட்டத்தை வனாந்திரத்தில் 40 வருஷம் நடத்தும் பொழுது அவருடைய தேவைகள், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா காலகட்டங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட்டது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதே தெய்வம் இன்று நம்மோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடலை, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்த்து அதை செய்தால்தான் அவர் செய்வார் என்கிறவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்காய் செய்து முடித்திருக்கிறார். அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்த முடியாய் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. இந்த பக்தன் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டியதில்லை. சங்கீதக்காரன் அதைத்தான் அறிக்கையிடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். சந்தோஷத்தோடு கூட கைகளை தள்ளி உற்சாகமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டி உற்சாகத்தோடு கொஞ்சம் வாயில திறந்து சத்தமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு முறை கூட சொல்லுவோம், அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பேன். வாயில திறந்து சொல்லுங்க, நம்முடைய வாயில வார்த்தைகள் உச்சரிக்கட்டுமே. என் தேவைகள் எல்லாம் தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோடு என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், ஆமென், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சொல்லுவோம், அறிக்கையிடுவோம். யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். ஒரு முறை கூட சொல்லுவோம், அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் வருத்தம் ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழும்பினாலும் நான் அஞ்சிட மாட்டேன். காரணம் யெகோவா ஈரே என்னோடு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுவோம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் சொல்லுவோமா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தட்டி சொல்லுங்கம்மா, ஆண்டவரை உயர்த்துகிறோம் என்ற எண்ணத்தோடு கூட
சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாடு சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. மறுபடியும் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா வருத்தம் ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து மீட்டுக் கொண்டார். அவரின் பட்சத்தில் இருப்பதினாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசத்தோடு கூட தைரியமா இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீர். நல்ல உற்சாகமா சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கிறவர், ஆண்டவருடைய தேவைகளை அறிந்தவர். மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. மறுபடியும் சொல்லுவோம். அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா ஹல்லேலூயா எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே சார்ந்திருப்பதா தேவைகள் எல்லாம் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய தோள்கள்ல தான் சாய்ந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் சாய்ந்திருக்கிற தோள் யாரு தெரியுமா? மனுஷனுக்கு மேலே சாஞ்சிருப்பாங்க, என்னத்தையாவது கிடைக்காதான்னு. அவங்க எந்த நிலைமையிலும் அந்த மனுஷனையே நம்பி இருப்பாங்க. அவன் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஆனால் இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிற கூட்டம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எலியாவே நீ கேரி தாற்றங்கரையில் போய் ஒளிந்துரு என்று சொன்னான். சொன்ன உடனே அந்த எலியா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவரே சார்ந்திருந்ததுனால அந்த ஆற்றங்கரையில் போய் ஒளிந்து கொண்டான். நாட்கள் சென்றது, ஆற்றின் தண்ணீர் வற்றி விட்டது. ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், எலியாவே நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே உன்னை சந்திப்பதற்கு ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த அம்மாவே ஒருவேளை தான் உணவு வச்சிருந்து, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எலியா சார்ந்து கொண்டதுனால அந்த தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்ட அத்தனை வருடங்களும் அந்த குடும்பமும் எலியாவும் பூர்த்தியாகி சாப்பிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் தன்னை அனுப்புகிறவர் யார் என்பதை எலியா அறிந்திருந்தான். ஆனாலும் எலியாவு ஒருவேளை மாம்சத்தில் யோசிச்சிருந்த அந்த விதவை வீட்டில் அவளுக்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன போய் ஆண்டவர் விதவை வீட்டுக்கு போன்னு சொல்கிறாருன்னு சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து போனதுனால பூர்த்தியாய் பஞ்ச காலம் முழுவதும் போஷிக்கப்பட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நாம் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலே விசுவாசம் இல்லாமல் இருப்போம்னா பஞ்சகாலம் முழுவதும் நம்ம என்ன நினைப்போம்னா எப்போ மழை பெய்யும்னு மழையை தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோம்னா ஆண்டவரே நம்முடைய முகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவேளை இத்தனை ஆண்டு காலங்கள், இத்தனை நாட்கள் ஒரு மனிதனை நம்பி இவன் என்னுடைய வாழ்க்கையில்
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்வான்னு ஒருவேளை மனுஷனை மட்டும் நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையெல்லாம் மாற்றிட்டு கர்த்தரையே சார்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த பாடல ஒரு சரணத்தை மறுபடியும் பாடுவோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆண்டவர் தான் நெருக்கத்திலிருந்து விடுதலை தருகிறவர். இன்னைக்கு சங்கீதக்காரன் தாவீதுனுடைய அவன் எழுதின அந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது, அவனுடைய வாழ்வின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது, அவன் நெருக்கங்கள் காணாத நாட்களுக்கு அது முடிவே இல்லை. என்னைக்கு பார்த்தாலும் நெருக்கங்கள் தான். ஒவ்வொரு நாளும் நெருக்கத்தோடு வாழ்ந்தான். அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது, ராஜாவுக்குரிய அபிஷேகம். ஆனாலும் அந்த ராஜாவாகிற சூழ்நிலை வரைக்கும் அவன் காடுகளிலும் மலைகளிலும் பதுங்கி கொண்டிருந்தான். காரணம் என்னன்னா, அவன் அதிகமாக நெருக்கப்பட்டான். கர்த்தர் அவனை பயிற்றுவித்தார். அந்த நெருக்கத்திலெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனுடைய நெருக்கத்தை மாற்றி விசாலத்தில் வச்சார். இந்த காலை வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரையும் நெருக்கத்திலிருந்து விடுவிக்க போறார். மகிழ்ச்சியோடு கூட அந்த சரணத்தை கையை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லி பாருங்க, கர்த்தரது வார்த்தையை கனப்படுத்தட்டுமே. மீட்டு கொண்டாரே, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் சொல்லி பாருங்க, கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மறுபடியும் என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் மாதிரி கேளுங்க. ஒருபோதும் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நல்ல கைகளை தட்டி. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா நீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றுமே இல்லையே. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மறுபடியும் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றுமே இல்லை. என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வதால். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட கரங்களை அசைத்து சொல்லுவோமே, தேவைகளை சந்திக்கிறவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தினுடைய சத்துவங்கள் நம்மை அசைப்பதே இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த மகிமையின் தெய்வம் நம் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில தம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்கணும். விருப்பப்படுகிற தெய்வ பிள்ளைகள் மட்டும் கரங்களை அசைத்து சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழும்படியாக உம்முடைய உன்னத ஆவியால உயிர்ப்பியும் ஆண்டவரே. துன்பங்கள் மாற, துதிகள் எழும்ப, தூய ஆவியினால் நிரப்பிடுமே. நமக்கு தெரிந்த ஒரு பாடல் மகிழ்ச்சியோடு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அபிஷேகியும் தேவா அபிஷேகியும். ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் இந்த காலை ஆராதனை வேளையில் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக
அபிஷேகியும் தேவ அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரி கையை தட்டி சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் அபிஷேகியும் தேவ அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினாவே சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரி எல்லாரும் சுயத்தை அப்படி சொல்லி பாருங்க சுயங்கள் உடைக்கப்படட்டும் உடையால் அலங்கரியோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே கையை தட்டி சொல்லுவோம் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே அபிஷேகம் தேவாபி நல்ல கையை தட்டி சொல்லுவோம் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரியும் அவே சுயத்தை துதியின் உடையால் அலங்கரியும் ஆவியின் வரங்கள் 9 ஆவியின் கனிகள் 9 சொல்லுவோமே எல்லாரும் பாட்டு விட்ட வயதானவங்க பெரியவங்க எல்லாருடைய சமூகத்துல நொறுங்குண்டதோ நறுங்குண்டதோ நிலைவர இருதயம் தந்திடுமே நொறுங்குண்டதோ நறுங்குண்டதோ நிலைவர இருதயம் தந்திடுமே அபிஷேகம் தேவ அபிஷேகியும் ஆமே ஆனந்த தைலம் வாயை திறந்து பாடலாமே அருமையான தெய்வ பிள்ளைகளே தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பும்படியாக அவருடைய உன்னத ஆவி நம்மை நிரப்பும்படியாக சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் அலங்கரி மறுபடியும் சுயத்தை உடையால் அலங்கரியும் பெந்தெகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே எல்லாமே பெந்தெகோஸ்தே நாளில் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே தேவ ஆவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீரல்லவோ சொல்லுவோம் தேவ ஆவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீரல்லவோ ஆமே தேவ ஆவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீரல்லவோ பெந்தெகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினி நல்ல கையை தட்டி சொல்லுவோம் நாளின் நிறைவினிலே இறங்கினி மறுபடிவா பெந்தெகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே தேவ ஆவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீரல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ ஆவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீரல்ல மறுபடிவார் தேவ ஆவியே தேற்றும் ஆவியே தேவை எனக்கு நீரல்லவோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் நிரப்பிடுமே சொல்லுவோம் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உமக்குள்ளே மகிழும்படியாய் எல்லாரும் எழுந்து நின்று பாடலை சரணத்தை பாடுவோம் துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடும் அப்படியே சொல்லுவோம் துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே உமது ஜனங்கள் உம்மில் உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் நாங்கள் உமக்குள்ளே மகிழ விருப்பப்படுகிறோம் நாங்கள் உமக்குள்ளே கழிவுற விருப்பப்படுகிறோம் எங்கள் உள்ளிந்திரியங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று விருப்பம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய
ஸ்தலமாகி எங்களுடைய துன்பங்கள் மாறுபடியாக, எங்களில் இருந்து துதிகள் எழும்பும்படியாக ஆமென். தூய ஆவியால் நிரப்புங்கப்படுங்கப்போ, தூய ஆவியால் நிரப்பிடுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. சொல்லுவோம், உமது ஹalleluya துன்பங்கள் மாற துதிகள். ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கிற துன்பங்கள் மாறுகிறது. ஒரு துதியின் ஆவியிலிருந்து எழுப்புகிறது, ஒரு துதியின் கம்பீர சத்தமிருந்து எழுப்புகிறது. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் சொல்லுவோம். துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. பெந்தேகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக ஆண்டவர்கிட்ட 120 பேர் தரையிலே கூடியிருந்த பொழுது ஆண்டவரே அக்கினியாய் வெளிப்பட்டீரே. பெந்தேகோஸ்தே நாளின் நிறைவினிலே பெந்தேகோஸ்தே நாளின் நிறைவினிலே இறங்கினீரே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால். நல்ல கைகளை தட்டி வாயிலை திறந்து கர்த்தரை நோக்கி முழக்கமிடுகிறோம் என்கிற உணர்வோடு கூட நிரப்பிடுமே. பெந்தேகோஸ்தே நாளின் நிறைவினிலே அக்கினியாக இறங்கினீரே. ஓ பெந்தேகோஸ்தே நாளி ஹalleluya ரிபலதர ஷந்தலரதர நிரியந்துரு. பெந்தேகோஸ்தே நாளின் நிறைவினிலே ஓ ரஹலதர ஷந்த்ரு துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற. நல்ல கையை தட்டி சொல்லுங்கம்மா, உங்களுடைய வாயில் திறக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்காய் நம்முடைய நாவுகள் திறக்கப்படுவதாக. துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகம் தேவ அபிஷேகம் ஆனந்த தைலத்தினா சுயத்தை உடையும் சுத்திகரியோ உடையால் அலங்கரியோ சுயத்தை சுயத்தை உடையும் சுத்திகரியோ உடையால் அலங்கரியோ. அவே சுயத்தை எங்கள் சுயங்கள் எல்லாம் உடையப்படட்டும்பா. நல்லா சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி, என்னுடைய சுய தீர்மானங்கள், என்னுடைய சுய எண்ணங்கள், என்னுடைய மாமிசத்தில் உண்டான திட்டங்கள் அவைகள் உடைக்கப்படுவதாக. சுயத்தை உடையோ. நல்ல கையை தட்டி எங்க சுயங்கள் உடைக்கப்படட்டும்பா. நாங்கள் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஒரு துதியின் உடையால் நாங்கள் நிரப்பப்படட்டும் அப்பா. சுயத்தை உடையோ சுத்திகரியோ துதியின் உடையால் அலங்கரியோ. அப்படியே கண்கள் மூடி இருக்கும் போது சொல்லுங்க, சுயத்தை உடையோ. அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படட்டுமா. வாலிப தம்பி தங்கச்சி, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் சுயத்தை உடையோ சுத்திகரியோ துதியின் உடையால் அலங்கரி. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய சுயங்களும் உடைக்கப்படணும்னு விருப்பப்படுகிறார். அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது இருதயத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நானா என் வாழ்க்கையில சுயமாய் வைத்திருக்கிற திட்டங்கள், சுயமாய் எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள், இப்படிதான் காரியங்கள் நடக்கும் என்று எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள்
சுய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆமென் இந்த காலை வேளையில உடைக்கப்படுவதாக. சுய பெருமைகள் உடைக்கப்படுவதாக. மாம்ச எண்ணங்கள் உடைக்கப்படுவதாக. சொல்லுங்க, மாமிச எண்ணங்கள் உடைக்கப்படட்டும். மாமிச சிந்தைகள் உடைக்கப்படட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. வாயில திறந்து சொல்லுங்க, அவைகளை உடைத்தருவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. சுயமாய் நான் வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்கள், சொல்லுங்கம்மா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கள் எதிர்காலத்தை குறித்து நானாய் வைத்திருக்கிற வரைந்திருக்கிற திட்டங்கள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகளை உம்மிடத்திலே சமர்ப்பிக்கிற. சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து, ஆண்டவரே, நான் வைத்திருக்கிற திட்டங்கள், நான் வைத்திருக்கிற சுய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நொறுக்குகிறேன். ஆமென், அவைகள் உடைக்கப்படுவதாக. உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுவதாக. சொல்லுவோம், உம்முடைய நினைவுகள் நிறைவேறுவதாக. உம்முடைய எண்ணங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. கையை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபல கரதடலபா. ஆண்டவர் ஆமென் நம்மை சுத்திகரித்து தம்முடைய திட்டத்தை நமக்குள்ளே செயல்படுத்தட்டுமே. அவர் தெளிநேமை நேர்த்தியாய் செய்கிறவர் அல்லவா? அவர் நம்முடைய ஜனத்திற்கு காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர் அல்லவா? மோசேயினுடைய வாழ்விலே திட்டங்களை கொடுத்து நேர்த்தியாய் செயல்படுத்தினவர் அல்லவா? ஆமென், ஆமென், ஆமென். அவன் பூரண வயதுள்ளவனோ, ஆமென், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பலன் குறையாதவனாய் இருந்தானே. அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவன் ஒரு நாளும் பலவீனம் அடைவதில்லை, பலன் குன்றி போவதில்லை. சொல்லுவோம், ஆண்டவரே, எங்கள் சுயங்களை உடைத்து எங்களை சுத்திகரியோ. இந்த காலை ஆராதனை வேளையிலே எனக்குள்ளே ஒரு மன தெளிவு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ளவர்களாய், உமக்கு உகந்தவர்களாய் மாறுவதற்கு எங்கள் சுயங்களை உடைத்தருளுவீராக. ஓ ஹல்லேலூயா. ரிபல கரபா. நான் மாமிசத்தில் எடுத்த எத்தனையோ தீர்மானங்களை தோற்று போய் நிற்கிறேன் ஐயா. மாமிசத்தில் எடுத்த எத்தனையோ திட்டங்கள், மாம்சத்தில் செயல்படுத்தின திட்டங்கள் இன்னைக்கு தோல்வியில முடிந்து நிற்கிறது. அது நிமித்தம் கண்ணீர்கள், வருத்தங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனையோடு கூட நின்று கொண்டிருக்கிறோம். இனி என்னுடைய சுய விருப்பம் அல்லப்பா, இனி நான் அல்ல, கிறிஸ்து வெளிப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே மறைந்திருக்கிற மாம்ச எண்ணங்கள், எங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற கசப்புகள், எங்களுக்குள் மறைந்திருக்கிற கோபங்கள், எனக்குள்ளே மறைந்திருக்கிற எல்லா மாமிச கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால உடைத்து நொறுக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக திட்டத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுவோம், தேவ திட்டத்திற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு மரியாதை போல நம்ம கேள்வி கேட்கலாம், இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஓ, பரலோகத்திலிருந்து சத்தம் எழும்போ. ஆமே, மனிதனால் கூடாதது ஒன்று, கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். இது மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வெளிப்பட்டது. ஆமே, மரியாள் செய்த காரியம் இதோ. ஆமே, நான் என் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த காலை வேளையில், ஆண்டவரே, என்னை நான் உம்முடைய திட்டத்திற்காக அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய காரியங்கள் என்னுடைய வாழ்விலே நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் எனக்குள்ளே நிறைவேறட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய எதிர்காலத்தில் உங்க சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய பூரண திட்டம் வெளிப்படட்டும். சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னுடைய நினைவுகளும் எண்ணங்களும் ஆயிரங்கள் ஆயிரம், அவைகளை இந்த காலை வேளையில் நம்முடைய பலிபீடத்தில் வைத்து விடுகிறேன். ஓரி பலபர ஷல்பரதலரபா ரிகலதன சந்துரு. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய ஆவியானவரே, ஒழுங்கற்றவைகளை ஒழுங்கினமானவைகளை ஆமே சுட்டரிப்பீராக. எங்களை சுத்திகரித்து இந்த காலை வேளையில மன நிறைவோடு உம்மை துதிக்க ஒரு துதியின் ஆவியால் எங்களை நிரப்புவீராக. ஓ ரகதடல ரதனமா இயேசுவே, வாயில திறந்து இயேசுவே. ஹல்லேலூயா. ரிபலதடல கரதனமா பலிபீடத்திலே பலிபீடத்திலே ரிகதன சந்துலுரு. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கம்மா, இந்த நாள் கர்த்தர் கிருபையை தந்த நாள். ஒருவேளை ஆமென், எவ்வளவோ அவமானங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், மன சஞ்சலங்கள் மத்தியில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். முகத்துல சிரிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்கள் உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறார். ஆமென். அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஆராதனை நம்முடைய வாழ்விலே தேவ திட்டம் வெளிப்படுகிற ஒரு ஆராதனையாய் இருக்கட்டும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையிலோ தேவ திட்டம் நமக்குள்ளே ஆமென் எழுதப்படுவதாக. கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தேவ ஜனத்திற்கு கொடுத்த ஆண்டவர் இந்த ஜெப வேளையில, இந்த துதியின் வேளையில, ஆராதனை வேளையிலே நம்முடைய மனதிலே தம்முடைய திட்டங்களை எழுதுவாராக. ரிபாலா கரதானா ஷியாத்தரபா, நம்முடைய மனதிலே நம்முடைய இருதயத்திலே அவருடைய பிரமாணங்களும் கட்டளைகளும் எழுதப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ திட்டங்கள் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ பலிபீடத்தில் என்னை பரதே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. எல்லாரும் சொல்லுமா, பலிபீடத்தில் என்னை பரதே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரி நமே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவு தீர்த்தாலே நீங்க உண்மையான இருதயத்தோடு சொல்லி பாருங்கள். கண்கள் பரத்தை நோக்கி இருக்கட்டும். உடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். நீங்க இருதயத்தை கழுவும் அந்த வார்த்தை மென்மையா வெளிப்படட்டும் உங்க வாயிலது. நீ வாலிப தம்பி தங்கச்சி அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே. நீங்க சொல்லுவீங்களா அந்த காலை வேளையில? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே. ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவாருள் செய்யுதே. எல்லாரும் சேர்ந்து கல்வாரி அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. கல்வாரி அன்பினையே ஓடி வந்தே. என்னை கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை
கண்கள் மூடி இருக்கட்டுமா? உங்க வலது கரத்தை ஒரு முறை உயர்த்தி ஆண்டு விட்டது உங்களை சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. ஆண்டு விட்ட கழுவும் திருரத்தா கரை நீங்க. எல்லாரும் ஒரு முறை கூட கழுவும் கரை நீங்க இருத. அநேக உள்ளங்களை கர்த்தர் சுத்திகரிக்கிற வேளை இது. அநேக உள்ளங்கள் திடப்படுகிற வேளை இது. சுத்திகரிக்கிற தெய்வம் தம்முடைய ஆவியால் உள்ளங்களை நிரப்புகிற வேளை இது. தம்முடைய ஜனத்தை கழிவுற பண்ணுகிற வேளை. உங்க இருதயங்களை அடைத்து வைத்திருந்த, உங்களுடைய இருதயங்களை நொறுங்கி போக பண்ணி கொண்டிருந்த மன கவலைகள், மன பாரங்கள், எவ்வளவோ நஷ்டங்கள் அனைத்தையும் கர்த்தர் குணமாக்குகிற வேளை. ஆமென். இருதயத்தை சீர்படுத்துகிற வேளை இது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் இருதயத்தை சுத்திகரிக்கிற வேளை இது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, பலப்படுத்துகிற வேளை இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசதியாய் நிற்க வேண்டாம், அசதியாய் நிற்க வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. கவனத்தை எங்கோ சிதற கொண்டிருக்காதுங்க, ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டிருக்காதுங்க. கர்த்தர் கிரியை செய்கிற வேளை இது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தொடுகிற வேளை இது. ஓ மல்பா ரக்கலா துடி அத்தலபா. இழந்து போன நன்மைகளை திருப்பிக் கொள்ளுகிற வேளை இது. இது ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற வேளை. இழந்து போன மகிழ்ச்சியை, இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சமாதானத்தை, ஓ இழந்து போன ஜெயத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற வேளை இது. ஹல்லேலூயா. ரகதட ரலகத ரிமி அத்தோலோரோ. ஓ ரகதியாலப சந்தலரபா. நன்மைகளை மறந்தபடியினாலே, தேவ திட்டங்களை மறந்தபடியினாலே எத்தனை இழப்புகள், எவ்வளவு தோல்விகள். ஓ ராபாதானா. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை விட்டு திரும்பி போனதினாலே, திசை மாறி பயணித்தபடினாலே எத்தனை நஷ்டங்கள், எத்தனை தோல்விகள். வாழ்க்கையை, ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி கொண்டு வந்து நிற்கிறோம். ஓ மல்பாரதியா சந்தனவா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுங்க, எங்களை நிலைத்தருளும் என்று கெஞ்சுவோம். ஓ ராபா லாபா ரிகாதடா ராபா. ஓ இந்த ஆராதனை வேளைகளை நிலைத்தருளுவீராக, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. ஆமே. பாதை மாறி பயணித்ததினாலே, பாதை மாறி சென்றதினாலே தோல்விகளோடு நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இறங்கோ சொல்லுவோம், எங்களுக்கு மனம் இறங்கோ. ஓ ரிமஹலதரலகதரபா. ஆமே. தாகமுள்ள தேவ ஜனம், ஆமே, கர்த்தர் எனக்கு இறங்கும் செய்யணுமேன்னு சொல்லி விரும்புகிற தெய்வ பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யணுமேன்னு சொல்லுகிற தெய்வ ஜனம், ஆமே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இரக்கம் செய்யுமேன்னு சொல்லி கொடுங்க. ஆமே. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்றாரே. அல்லேலூயா. ஓ ரகதலமா. அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கமுள்ளவர், அவர் மனம் இறங்குகிறவர், தம்மை நம்புகிற ஜனத்திற்கு உதவி செய்கிறவர், ஒத்தாசையாயிருப்பவர். ஹல்லேலூயா. ஓ ரிபல கரதடலரபா. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய முகத்தை நோக்கி இருக்கிறது போல இந்த ஆராதனை வேளையில் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காய் காத்து நிற்கிறோம், உம்முடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கும் வரையிலோ எங்கள் முகங்கள் உம்மையே பார்த்து கொண்டிருக்கோன்னு சொல்லுவோம். ஓ ஓ ரிபல கரல கதடல ரதல ரபதனமா. ஓ ரிபியத்துரு. இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுடையவரே, ஓ தாயினும் மேலானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், இறங்குமப்பா. ஓ ரபதகரலதரலபா.
ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுபவரே, மார்போடு சேர்த்தணைத்துக் கொள்ளுகிறவரே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. ஓ உம்மையே அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். மென்மையானது சத்தத்தோடு கூட சொல்லுங்க. நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா, உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா, பார்க்கிறேன். சொல்லுவோம். அப்பாவும் நீரே, ஆமென், ஆமென். சொல்லுங்க. நான் உந்தன் பிள்ளை அன்று. உரிமையா சொல்லி பாருங்க. வாலிப தம்பி தங்கச்சி, ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஓ நான் உந்தன் பிள்ளை அன்று, நீரே என் வழி. அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தான் என் வழி ஆண்டவரே, நீங்க தான் எங்க வழி. என் கரங்களை பிடித்து நடத்துகிற தெய்வம் நீங்க தான்ப்பா. எங்க ஜீவனே நீங்க தான்ப்பா. ஒரு முறை கூட சொல்லுவோம். நீரே என் வழி, அப்படி சொல்லுங்க. நீரே அருமையான தாய் தகப்பன் வர அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. நீரே ஜீவன் அன்று, நீரே ஜீவன் அன்று. ஓ இயேசு அப்பா, அப்பா உங்களை பார்க்கிறோப்பா. சொல்லுங்க, மகிழ்ச்சியா சொல்லுங்கப்பா. இயேசு அப்பா, அப்பா பார்க்கிறேன் ஆண்டவரே, எங்கள் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படவே இல்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதே இல்லை. அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்கள் பிரகாசிக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். உம்மை நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரங்கள் எங்களை பிடித்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை வழிநடத்த சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கரங்களை உம்முடைய கரங்கள் பிடித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பே என்று வாக்கு அருளினீரே. ஆண்டவரே, எங்களை வழிநடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார் கண்மாலை மேல். கரம் பிடித்து நடத்துவார் கண்மாலை மேல் நிறுத்துவார். வது போ என் தேச தீற்றுவார்.
அது பூ நேர் வழியாய் நடத்துகிறவர், நலமான பாதைகளிலே நடத்துகிறவர், ஆமே தடுமாறும் போதெல்லாம் தாங்குகிறவர், நெருக்கமான சூழ்நிலைகளிலே பாதைகளை விசாலப்படுத்துகிறவர். ஓரி கமல சந்தரவா, நீங்க நல்ல மெய்ப்பனை போல எங்களை நடத்துவீங்கப்பா. சொல்லுங்க, எங்களை ஒரு நல்ல மெய்ப்பனை போல நீ நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையின் கண்மலை ஆயிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்றென்றும் உள்ள சதா காலமும் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். மரண பரியந்த வீரங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ பாபா பாபா, ஓ நீர் கைவிடவே மாட்டீ, நீர் கைவிடவே மாட்டீரோ. நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளின் காலை பொழுதிலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமித்து கூடி உடைய பரிசுத்த திருநாமத்தை உயர்த்துவதற்கு, பாடல்கள் மூலம் ஆராதனைகள் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் தந்தீரே. இதனால் உண்டாகிற துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளின் மூலமாக இன்னும் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.